ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோயில்ல இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னான்னு பார்த்தீங்க அப்டின்னா, பக்தரோட பக்தரா வந்து தமிழ்நாட்டோட அறநிலைத்துறை அமைச்சர் திரு. ரமேஷ் அவர்கள் சாமி கும்பிட போயிருக்காரு. அங்க ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லி அவர்ட்டயே ஒரு ரூ. 4000 லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அது குறித்த விசாரணை வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு யார் யாருக்கு பங்கு இருக்கு? அங்க என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சகருக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. மேனேஜ்மென்ட்ல சில பேருக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் உறுதியா இதுல வந்து யார் யார் இருக்காங்கங்கிறத சொல்லல. விசாரணை நடந்துட்டு இருக்காமா. விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா யாரா இருந்தாலும் பனிஷ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து விளக்க கடிதம் மட்டும் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் நடக்குது. அந்த அன்னதானத்துக்குரிய சரியான கணக்குகள், அதுக்கப்புறம் வந்து கடைகள்லேருந்து கோயிலுக்கு வரக்கூடிய சரியான வருமானம், இத பத்தியும் வந்து எல்லாமே விசாரணை நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே முறையா நடக்குதா? இல்ல அதுல தவறு இருக்கா? தவறு இருந்துச்சுன்னா, அது யார் பண்றா? யார் பண்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அறிக்கைய வந்து பப்ளிக்கா அவர் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. முதல் வந்து த சிஎம் விஜய் அவர்கள்ட்ட சொல்லிட்டு, அதற்கு அப்புறம் வந்து அந்த அறிக்கைய வந்து நான் பொது வெளியில வெளியிடுவேன். மீடியா முன்னாடியே சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆ இத பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.